ரொம்ப நாளாக கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கருவாட்டு குழம்புக்கு நான் எப்போவுமே வழுதனங்காய் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் நீள வாக்கில் இருக்கும் சரியா. இதை எங்கள் ஊரில் வழுதனங்கான்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காவை எடுத்தாச்சு. இந்த குழம்பு கூட வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு போடலை. கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 2 கீரி போட்டாச்சு. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்பவும் காய்கறி எடுத்தாச்சுன்னா சட்டி நிறைய குழம்பு வந்துடும். அதனால தான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம், மிளகுத்தூள், கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு முழுசாக இருந்தால் போட்டுக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலாவை இது கூட சேர்த்து ஜார் கழுவுன தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டு கையாலே நல்லா கலக்கிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் வந்து ரொம்ப உப்பு இருக்கும். இன்றைக்கி நான் சூரத்துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன். எந்த கருவாடுனாலும் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இதே மசாலாவையும் சேர்த்து பண்ணிக்கலாம் சரியா. நான் இன்றைக்கி மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் சீசனால் மாங்காய் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் மாங்காய் போட்டோன்னா நல்லா குழஞ்சி குழம்பு நல்லா புளிப்பிடிச்சிடும். அதனால தான் மாங்காவை கொஞ்சம் லேட்டாகவே சேர்த்துட்டேன். கடைசியாக கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து ஊற்றியாச்சுன்னா கம கமன்னு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.